தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஆசிரியர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் ஆசிரியர் தவறு செய்யவில்லை என கூறி அவரை விடுவிக்க கோரியும் பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஆசிரியர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் ஆசிரியர் தவறு செய்யவில்லை எனவும் அவரை விடுவிக்க கோரியும் பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அரவிந்தன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மலைரேட்டியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்றும் 6 மாணவிகளுக்கு அதே பள்ளியில் தற்காலிக ஆங்கில ஆசிரியராக பணியாற்றும் பிரபு என்பவர் பாலியல் சீண்டல் தந்ததாக 6 மாணவிகள் குழந்தைகள் நல அலுவலர்கள் தொலைபேசி மூலம் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் பிரபுவை வாணியம்பாடி அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்த நிலை கடந்த 2 தினங்களுக்கு முன் கைது செய்த நிலையில் இன்று தங்களது ஆசிரியர் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கூறி மலைரெட்டியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இன்று ஆலங்காயம் ஜமுனாமத்தூர் சாலையில் அமர்ந்து தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் காலை பள்ளி செல்லும் மற்றும் பணிக்கு செல்லும் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்படைந்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை காவல்துறையினருக்கு கட்டுப்படாமல் மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. நவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.